வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் 2. திடீரென்று அவளுக்கு வேலையின் நினைப்பு வந்தது. மேஜை இன்னமும் குறையாது பயமுறுத்தி கொண்டு அடுக்காக நிறைய ஃபைல்களை நினைத்து கொண்டதும் விருக்கென்று எழுந்து விட்டாள். காஃபியை ஒரே வாயாக விழுங்கினாள். தண்ணீர் பாட்டிலை திறந்து வேகமாக கையை கழுவி கொண்டாள். பிளாஸ்டிக் பைக்குள் எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு ஆஃபீஸிற்கு விரைந்தாள். அவள் ஆசனத்தில் உட்கார்ந்த போது அலுவலகம் துவங்க இன்னமும் 1/2 மணி நேரம் இருப்பதை கவனித்தாள். ஒரு வினாடி கூட நிர்வாகத்திற்கு வீணாக வழங்கிவிட விரும்பாத மற்ற ஊழியர்கள் எல்லோரும் இந்த இடைவேளையை தமக்கே பயன்படுத்தி கொள்ள வெளியே போயிருந்தனர். அவளை தவிர அங்கு யாருமே இருக்கவில்லை. அதிகப்படியாக குவிந்து கிடந்த ஃபைல்களை ஆராய்ந்து அன்று மாலையே எல்லாவற்றையும் முடித்துவிட வேண்டும் என்ற ஆதங்கம் அவளுக்கு. அடுக்கு மேலே இருந்த ஃபைல் ஒன்றை இழுத்து வைத்துக்கொண்டு வேகமாக புரட்டத் தொடங்கினாள். பதஞ்சலியின் மேஜை மீது இருந்த தொலைபேசி கிணுகிணுத்தது. எழுந்து சென்று அதை எடுத்தாள். ஹலோ மங்களாவா? அந்த தொண பதஞ்சலி வெளியே அரட்டை அடிக்க போயிருக்கும். மங்களா, உண்மையா உழைப்பவள் என்ற சான்றிதழ் வாங்க பாவம் சாப்பாட்டு நேரத்தில் கூட ஆஃபீஸில் தான் உட்கார்ந்திருப்பாள்னு தெரிஞ்சுதான் கூப்பிடுறேன். கலகலவென்று மறுபக்கத்தில் தோழி லதா சிரித்தாள். விஷயத்துக்கு வா. எதுக்காக கம்பெனி ஃபோனை அனாவசியமாக சிநேகிதர்களை கூப்பிட உபயோகிக்கிறேன்னு நான் திரும்ப கேட்கட்டுமா? மங்களாவின் குரல் உற்சாகமாக ஒலித்தது. பல நாட்களுக்கு பின்னர் தோழி பேசுவதை கேட்டதும் அவள் மனத்திற்கு ஆறுதலாகத்தான் இருந்தது, மகிழ்ச்சியாகவும் கூட இருந்தது. லீவுக்கு பிறகு இன்னைக்குத்தான் நீ வேலைக்கு வந்திருப்பேன்னு தெரியும். வேலை முடிந்ததும் சாயங்காலம் நீ என்னை ஸ்வப்னா ஈட்டிங் ஹவுஸ் முன்னால் சந்திக்கணும். வாசலிலேயே உனக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். சரியா? உத்தரவிட்டாள் லதா. என்ன விசேஷம்? அதை சொல்லிவிடு, இல்லாட்டா எனக்கு வேலையே ஓடாது. மங்களா மெல்ல சிரித்தாள். ஸ்வப்னா ஈட்டிங் ஹவுஸ் தயிர் வடைக்கு பெயர் போனது, தெரியுமில்லையா? அங்கே நாம் 2 பேரும் இன்னைக்கு சாயங்காலம் தயிர் வடை சாப்பிட போகிறோம். என்னுடைய ட்ரீட் உனக்கு. விசேஷம் ஏதாவது இருக்கணுமே? விசேஷந்தான். உன்கிட்டே சொல்லாட்டி தலை வெடிச்சிடுமே. ஆஃபீஸ் முடிஞ்சதும் டக்கென்று கிளம்பிடு. என் மன்னிக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், ராத்திரி சமையலை கவனிக்கணும் இழுத்தாள் மங்களா. மங்களா முட்டாள், கொஞ்சம் சுயநலமாக இருக்க தெரிஞ்சுக்கோ. ஒரு நாளைக்கு வீட்டு வேலைகளை மூட்டை கட்டி வை. கட்டாயம் இன்னைக்கு சாயங்காலம் நாம் 2 பேரும் சந்திக்கிறோம். உனக்காக காத்திருப்பேன். தொலைபேசியை டக்கென்று வைத்து விட்டாள் லதா. தன் ஆசனத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டாள் மங்களா. ஏனோ உள்ளத்திலே பரபரப்பு. லதா விசேஷம் என்றாலே என்னவாக இருக்கும்? சிந்தனை அலைப்பாயத் தொடங்கவே ஃபைல்களில் இருந்த கடிதங்களின் எழுத்துக்கள் கண்முன் நடனமாடின. கணக்குகள் மூளைக்குள்ளே பதிய மறுத்தன. ஒரே ஃபைலை பலமுறை அவள் அலுப்புடன் புரட்டி கொண்டிருந்தாள். மிகவும் சிரமப்பட்டு ஒரு வழியாக தன் வேலையின் ஒரு பகுதியை செய்து முடித்துவிட்டு அவள் நிமிர்ந்த போது அலுவலகமுடைய நேரம் தேறிவிட்டிருந்தது. பதஞ்சலி தமது பிரீஃப் கேஸை சட்டென்று மூடிவிட்டு வாயில் குதிப்பிக் கொண்டிருந்த வெற்றிலையை உமிழ பின்பக்கம் நடையை கட்டினார். அருகில் யாரும் கவனிக்காத சமயம் மங்களா தன் கைப்பையை திறந்து பவுடர் கேம்பக்டை எடுத்தாள். மூடியில் இருந்த கண்ணாடியில் தன் முகத்தை ஆராய்ந்தாள். மூக்கின் மேல் பிடித்திருந்த வியர்வை முத்துக்களை சற்றென்று துடைத்து கொண்டு பவுடரை லேசாக முகத்தின் மீது ஊத்தியால் தடவி கொண்டாள். கூந்தலை சீராக்கி கொண்டு பையை வேகமாக மூடிக்கொண்டாள். பதஞ்சலி திரும்பி வந்து தமக்குள்ளே புன்னகைத்தபடி ஆசனத்தில் அமரவும் நிறுவனத்தின் 3 நேரத்தை அறிவிக்கும் மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. அலுவலகத்தில் ஒரே கலகலப்பு. மேஜை இழுப்பறைகளை மூடிவிட்டு கிளம்ப ஆயத்தமான ஊழியர்கள் சிலர் வாயை திறந்து விட்டதால் ஒரே பேச்சும் சிரிப்புமாக சில வினாடிகளில் ஒரே கூச்சல். கைப்பை, டிஃபன் பாக்ஸ், குடை இத்தியாதிகளை சேகரித்து கொண்டு மங்களா மெல்ல இறங்கி கீழே வந்தாள். லதா அவளுடைய பள்ளிக்கூட நாள் தோழி. இன்னமும் நட்பை விடாது தொடர்ந்து கொண்டிருந்த அவளுக்கு ஒரே சிநேகிதி. மங்களாவை போலவே அவளுக்கும் இன்னமும் திருமணமாகவில்லை. பிரசாத் தன் சன்ஸிற்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்த சோப்பு பவுடர் முதலிய பொருட்களை விநியோகிக்கும் ஒரு பிரபல மொத்த வியாபார ஸ்தானத்தில் அவள் டெலிஃபோன் ஆபரேட்டர், ரிசப்ஷனிஸ்ட் என்ற 2ஐயும் சேர்த்து கவனித்து கொண்டிருந்தாள்.
வெகு தொலைவிலேயே மங்களா தன் சிநேகிதியை பார்த்து விட்டாள். பளிச்சென்று வீசிய மாலை மஞ்சள் வெயிலில் ஸ்வப்னாவின் வாசலில் அவள் நின்று கொண்டிருந்தாள். ஹை ஹீல்ஸ் ஷூவிலே மிகவும் உயரமாக, பிரெஞ்சு சிஃபான் சேலையிலே மிகவும் ஒல்லியாக, பாதசாரிகள் முறைத்துவிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்கும் அளவு கவர்ச்சியாக இடது கை விரல் நகங்களை கடித்து கொண்டு நின்றாள். அவள் மாநிறந்தான். ஆரஞ்சு வண்ண ஷிஃபான் சேலையில் முகத்தில் பூசியிருந்த ஒப்பனையில் அந்த மஞ்சள் வெயில் அவளது நிறத்தை உயர்த்தி விட்டிருந்தது. 18 வயது கல்லூரி மாணவி போல் அவள் அணிந்து கொண்டிருந்த கொக்கோ கருப்பு கண்ணாடி 10 வயதை விழுங்கிவிட்டு அவளை இளம் பருவமங்கையாக்கி விட்டிருந்தது. லதாவுக்கு எப்பொழுதும் கவர்ச்சியாகவும் அழகாகவும் உடுத்து தெரியும். வேடிக்கையாக பேசுவதிலும் கெட்டிக்காரி. அவளை விட குறைந்த சம்பளத்தில் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியும் சதா சிரித்து கொண்டே மலர்ந்த முகத்தின் இருக்க அவளால் முடிந்ததே. எப்படி? குடும்ப அறை என்று ஒதுக்கப்பட்டிருந்த அறை ஒன்றுக்குள் சென்று இருவரும் அமர்ந்து கொண்டனர். பாதாம் கேக், தயிர் வடை, மசாலா தோசை, காஃபி என்று மலபிளவென்று தேவையானவைகளை பையனிடம் சொல்லிவிட்டு அறைக்குள் வீசிய மங்கிய விளக்கொலியில் தன் தோழியை உற்று பார்த்தாள் லதா. மங்களா மிகவும் சோர்ந்து களைப்புடன் காணப்பட்டாள். அதை பார்க்க அவளுக்கு பரிதாபமாகத்தான் இருந்தது. நீ ரொம்ப உன் ஆரோக்கியத்தையும் அழகையும் அசட்டை பண்ணுற. என்னத்தான் வேலை செஞ்சாலும் நம்மையும் கொஞ்சம் நாம் கவனிக்கணும். லதா அதட்டலாக பேசிவிட்டு பையன் கொண்டு வந்து வைத்து விட்டு போன தட்டுகளை அவள் பக்கம் நகர்த்தினாள். சாப்பிட்டு கொண்டே பேசுவோம் என்றாள். மங்களா மௌனமாக தோசையை பிட்டு வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தாள். வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான நிகழ்ச்சிகளின் பாதிப்பு கழுத்து மட்டிலும் நிற்கும்போது என்னத்தை பேசுவது என்று தனக்குள்ளே குமைந்தாள். நீ மனசை ரொம்ப தளர விட்டுடுற. என்னை பார், உன்னை விட பல விதத்திலும் என் நிலைமை மோசமானதாகத்தான் இருக்கு. அம்மா வயிற்று வலி நோயாளி. வசதியாக வாழ்கிற என் இரு தமக்கைகளுக்கும் அம்மாவை வச்சு காப்பாற்ற மனமில்லை. பாவம், வயசு காலத்திலே அம்மா எங்கே போவான்ட்டு பொறுப்பை நானே என் தலையிலே போட்டுக்கொண்டு எனக்காகவும் அம்மாவுக்காகவும் வேலை பண்ணுறேன். குறைஞ்ச சம்பளம்தான், ஆனாலும் நாமே சம்பாதித்து நம்மை காப்பாற்றிக்கிறோமே என்கிற திருப்தியில் வாழ்கிறேன். உனக்கு என்னை விட துணிவு ரொம்ப அதிகம். மங்களா மெலியதாக முணுமுணுத்தாள். துணிச்சல் ஒன்றுதான் என் சொத்து, அதையும் உதறிவிட சொல்றியா? அது கிடக்கட்டும், என்ன விசேஷம்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறியே. சொல்லு, பேசத்தானே இங்கே வந்து உட்கார்ந்து நின்றுக்கோம். உங்கள் அண்ணா பெண் ஷைலாவுக்கு கல்யாணமான தேதியிலேயே எனக்கும் கல்யாணமாயிருக்க வேண்டியது. அந்த சந்தர்ப்பம் நழுவி போயிடுது. என்ன சொல்கிற? மங்களா வியப்புடன் நிமிர்ந்தாள். என் அம்மா சதா என் கல்யாணத்தை பற்றி வாய் ஓயாது புலம்பிக் கொண்டு இருந்தாளா? யாரோ தூரத்து உறவு புண்ணியத்தை கட்டி கொண்டு என் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அலைந்ததில் ஒரு வரன் கிடைச்சது. இது எத்தனாவது வரன்னு கேட்காதே. அம்மா என் 15வது வயதிலிருந்தே வரன் வேட்டையில் இறங்கியிருக்கா. வருஷத்துக்கு 4 இடமாவது வரும். நீயே கணக்கு போட்டுக்கோ. இந்த வரன் ஏன் நழுவி போச்சு? அது நழுவலை, நான் தான் நழுவ விட்டேன். பையன் பிகாம், தனியார் பேங்க் ஒன்றில் கணக்கரா வேலை பார்க்கிறான். பார்க்க சுமார்தான். ஏறக்குறைய என் சம்பளம் வாங்குகிறவன். அம்மா புலமராலேன்னு ஒப்புக்கொண்டேன். ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை, நாங்கள் பார்க்கறதில்லை என்று சொல்லிக்கொண்டு பிள்ளை விட்டவர்கள் வந்தார்கள். பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டார்கள். சர்க்கரை கிடைக்கும் கஷ்டத்தில் இது தேவைத்தானான்னு கூட என் மனசு எண்ணியது. அம்மாவுக்காக தொலையிட்டும்னு விட்டு கொடுத்தேன். பையன் என்னோடு தனியாக பேசணும். நான் தோட்டத்திலே வேப்ப மரத்தடியிலே 2 நாட்காலியை கொண்டு போட்டேன். எத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன்னு எடுப்பிலே கேட்டுவிட்டான். 6 வருஷமாக செய்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷமாக செய்கிறீங்கன்னு நானும் பதிலுக்கு கேட்டேன். விடுவேனா? 4 வருஷமாக தான் வேலை பார்க்கிறேன்னு அடிக்குரலில் முனகினான். வேலை கிடைக்காது திண்டாடினேன்னு சொல்ல வெட்கமாக இருந்திருக்க வேண்டும். இதுவரை நீ எத்தனை சேர்த்து வச்சிருக்கே? அவனது 2வது கேள்வி எனக்கு ஆத்திரத்தை மூட்டியது. நீங்கள் எத்தனை சேர்த்து வச்சிருக்கீங்க? நானும் இடலை கேட்டுவிட்டேன். எங்கள் குடும்பம் பெருசு, சேர்த்து வைக்க முடியலை. எனக்கு 3 சகோதரிகள் கல்யாணத்துக்கு இருக்கிறார்கள். அதனால்தான் வேலை செய்கிற பெண்ணாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் சகோதரிகளின் கல்யாணத்திற்கு எனக்கு வரப்போகும் மனைவி உதவணும்னு நான்
எதிர்பார்க்கிறேன் என்றான். அப்போ உங்கள் தங்கைகளுக்கு கல்யாணமானால் போலத்தான். நான் மனசுக்குள்ளே சிரித்து கொண்டேன். ஆனால் தலையை மட்டும் ஆமோதிக்கிறபால பலமாக ஆட்டினேன். பிறகு எழுந்துட்டேன். பையனுக்கு என்னை பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை வருகிற மாதம் முதல் முகூர்த்தத்தில் வைத்து கொள்ளலாம் என்று ஒரு கடிதம் போட்டிருந்தார். அப்புறம் என்ன, உங்களை போன்ற நல்ல இடத்து சம்பந்தம் எங்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று வருந்துகிறேன். ஜாதகம் பொருந்தவில்லை, எங்களுக்கு ஜாதகத்தில் அபார நம்பிக்கை அப்படின்னு அம்மா எழுதுகிறா போல ஒரு கார்டை எழுதி அவர்களுக்கு அனுப்பிவிட்டேன். 2 வரியில் ஒரு கார்டு மூலம் அந்த வரனை நான் தட்டி கழித்து விட்டேன். இத்தனை பேர்கள் என்னை வந்து பார்த்துட்டு பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் தின்னுட்டு கடைசியில் பெண் பிடிக்கவில்லை, ஜாதகம் ஒத்து வரலை, அது இதுன்னு என்னை தட்டி கழிச்சார்கள். எனக்கு இந்த வரன் வேண்டாம்னு மறுக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு சந்தோஷப்படுறேன். அதை கொண்டாட தான் இந்த சந்திப்பு. உறக்க பட்கள் அனைத்தும் தெரிய பயமின்றி சிரித்தாள் லதா. உன்னால் எப்போவும் எந்த நிலையிலும் சிரித்து கொண்டிருக்க முடிகிறது. ஆனால் நான் எனக்கே பட்ட அனுபவங்களால் மனசு பொடி பொடியாகி விட்டிருக்கிறேன். அப்போ தொய்ந்து போன என் உணர்வுகளை நிமிர்த்தி வைக்க தெரியாது சங்கடப்பட்டு கொண்டு என்னையே நான் சித்திரவதை செய்து கொள்கிறேன். பெருமூச்செறிந்தால் மங்களா. வாழ தெரியாத மக்கு நீ, அவ்வளவுதான் சொல்வேன். கல்யாணம் என்பது நம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக போய்விட்டிருக்கிறது. ஒப்புக்கொள்கிறேன். அதுக்காக கல்யாணம் செய்து கொண்டால்தான் ஒரு பெண் வாழ முடியும்னு ஏன் நமது வாழ்க்கையை ஒரு சிறு வட்டத்துக்குள்ளேயே அடக்கிக்கணும்? படிக்கிறோம், வேலை பார்க்கிறோம். தனியாக நாமும் ஏன் நிமிர்ந்து நின்று வாழ கற்றுக்க கூடாது? சம உரிமை வேணும்னு கோஷம் போட்டால் சரியாக போச்சா? அதற்கு வேண்டிய தகுதிகளை நாம் தேடிக்க வேண்டாமா? உன் சூழ்நிலை வேறு, என் சூழ்நிலை வேறு. உன் தாயார் உன் அனுபவங்கள் தரும் அதிர்ச்சியை தானும் பங்கிட்டு கொண்டு உனக்கும் ஆறுதல் சொல்கிறா. என் அண்ணாவும் அண்ணியும் என் வாழ்வில் நேர்ந்து விட்டு கசப்பான சம்பவங்களுக்கு நானே காரணம் போல மனம் நோக்கும்படி பேசிவிடுகிறார்கள். ஷைலா கல்யாணத்தின் போது நடந்த சிறு விஷயம் என் மனதை எப்படி புண்படுத்திவிட்டது தெரியுமா? என்ன நடந்தது? லதா ஆவலுடன் கேட்டாள். கடைக்கடையாக அலைந்து அம்மாவும் பெண்ணும் கல்யாண புடவைகள் வாங்கி கொண்டு வந்து முன்னரை மேஜை மீது வைத்தனர். புடவைகளை நான் கண்களால் பார்த்து விட்டேன். அவ்வளவுதான். முதலில் புடவைகளை எடுத்து பீரோவில் வச்சு போட்டு அவள் கையால் தொட்டுவிட்டால் காரியம் உருப்படாது. மன்னி ரகசியமாக தன் பெண்ணிடம் சொன்னது என் காதில் விழுந்துவிட்டது. நான் திடுக்கிட்டு போனேன். மனம் ரொம்ப வேதனைப்பட்டது. ஆமாம், அத்தை துரதிருஷ்டம் பிடிச்சவ. எனக்கு கூட அவள் வந்து புடவையை தொட்டு பார்த்து விடுவாளேன்னு கொஞ்சம் மனசுலே நெருடலாகத்தான் இருக்கு. சொல்லிக்கொண்டே ஷைலா புடவை பார்சலை வேகமாக பீரோவில் வைத்து பூட்டினாள். என்னை விட வயசில் சின்னவள் ஷைலா. என்னை குத்தி காட்டி அம்மாவிடம் பேசினதை கேட்க எனக்கு சகிக்க முடியவில்லை. எனக்கு தெரியக்கூடாது என்று ரகசியமாக அவர்கள் பேசியது செய்தது எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டதால் தான் துக்கமானது நெருப்பாக சுட்டது. அப்படி என் ஜாதகத்தில் ஒரு தரித்திரம் எவ்வளோ அளவிற்கு இருக்குன்னு தெரிஞ்சிக்க எனக்கு ஆவலாத்தான் இருக்கு. மங்களாவின் குரல் துயரத்திலே கரைந்தது. இதையெல்லாம் நீ நம்புறியா மங்களா? 2 தடவை என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிர்ச்சிகள் உனக்கு தெரிந்தது தானே? அதுக்கு பிறகு என்னை பார்க்க வந்த வரன்களெல்லாம் விஷயத்தை கேள்விப்பட்டு எப்படி விழுந்தெடுத்து கொண்டு ஓடினார்கள் என்பதும் உனக்கு தெரிஞ்ச கதைத்தான். எங்கள் ஆஃபீஸ் பதஞ்சலி வரை என் துரதிர்ஷ்டத்தை வர்ணிக்கும்படி என் ஜாதகம் என்னத்தான் சொல்கிறது என்று தெரிஞ்சுக்கணும்னு சில சமயம் ஆவலாக இருக்குது. உன் வருங்காலத்தை பற்றி ஜோசியம் பார்த்து தெரிஞ்சிக்க ஆசைப்படுற இல்லையா? அப்படி தான் வச்சுக்கோயேன். எதை தின்னால் பித்தம் போகும்னு ஒருத்தன் அலைஞ்சானாம். அதுபோல என் மனதிலே என்னை பற்றியே ஒரு கேள்வி. நடந்து போன எதிர்பாராத சம்பவங்களின் பாதிப்பில் ஏற்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதை உதறிவிட நான் விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்கிறார். அவரிடம் நான் எதுவும் கேட்டதில்லை. என்னை பொறுத்தவரை என் வருங்காலத்தை பற்றி எனக்கே ஓரளவு தெரியும் என்கிற நம்பிக்கை. உன்னை அங்கே அழைத்து கொண்டு போகிறேன். சனிக்கிழமை மாலை வேலை முடிஞ்சதும் இதே இடத்தில் சந்திப்போம். பிறந்த தேதி, மாதம், நேரம், வருஷம் மட்டும் சொன்னால் போதும். 20 ரூபாய் செலவு ஏற்படலாம். ஒப்புக்கிறியா? காஃபியை பருகியபடி மங்களா தலையை அசைத்தாள்.
வீட்டுக்கு திரும்பவும் இருட்டிவிட்டது. முன்னறையில் கூண்டு புலி போல் அண்ணா முன்னும் பின்னும் உலவிக் கொண்டிருந்தார். பஸ் தவறி போச்சா? ஏன் இத்தனை நாழி? அதட்டினார். என் சிநேகிதியை சந்தித்தேன். அவளோடு கொஞ்சம் பேசி கொண்டிருந்ததிலே அவள் முடிக்கவில்லை. அண்ணா கோபத்தில் வெடித்தார். மண்ணிக்கு ஜுரம், படுத்து கொண்டிருக்கான்னு தெரிஞ்சும் நீ வீட்டு பொறுப்பு இல்லாம இருட்டுற வரை பேசிட்டு நின்னியா? போ உள்ளே போய் சீக்கிரம் சமையலை கவனி இறைந்தார். காலை கழுவிக்கொள்ள குளியலறைக்குள் புகுந்த அவளுக்கு மண்ணி பேசுவது கேட்டது. கவனிச்சேலா? சில நாளா உங்க தங்கை மூஞ்சியை தூங்க போட்டு கொண்டிருக்கா. தன்னை விட வயதில் சின்னவளான ஷைலாவுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்ற பொறாமை வேற. என்ன இவ அதிர்ஷ்டம் ஊரே தெரிஞ்ச கதையாக இருக்கு. பொறாமைப்பட்டு என்ன பண்றது? நெஞ்சிலே ஓங்கி சமற்றியால் அடித்த வேதனை. குளியலறை கதவை பிடித்து கொண்டு அழமாட்டாத துயரம் நெஞ்சை குலுக்க மங்களா தன் உணர்வை சமாளிக்க முயன்றாள். எல்லோரும் அவளை ஏன் இப்படி சொல்லால் அடித்து வதை செய்கிறார்கள்? ஏன்?